தமிழ்நாட்டுல ரேஷன் அட்டை வச்சிருக்க அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்பை ஜாக்பாட் மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது பல்வேறு தரப்பினருக்கும் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்குது. தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7-8 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல்வேறு தரப்பினரும், அதாவது எல்லா கட்சியுமே என்ன விதமான அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களின் வாக்குகளை அறுவடை செய்யலாம் அப்படின்னு ரொம்ப முனைப்போட ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா எதிர்க்கட்சியான எடப்பாடி பழனிசாமி, நாங்க கடந்த ஆட்சியில இந்த விஷயங்களெல்லாம் பண்ணியிருக்கோம், நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வோம், பல்வேறு திட்டங்களை வந்து திமுக அரசு நிறுத்திட்டாங்க. குறிப்பா தாலிக்கு தங்கம், இலவச லேப்டாப் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வந்து திமுக அரசு நிறுத்திட்டாங்க. நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்த திட்டங்கள்லாம் மீண்டும் செயல்படுதோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா போற இடங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து பேசிட்டு இருக்காரு. இதற்கு வந்து செக் வைக்கிற வகையில இப்ப முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி அந்த அறிவிப்பு வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, கடந்த 2006, 2011 திமுக ஆட்சி காலத்துல கலைஞர் வந்து முதலமைச்சரா இருந்தபோது பொங்கல் பரிசு தொகுப்பு முதல்ல வழங்கப்பட்டது. பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையுமே வழங்கினாங்க. இது 2006 முதல் 2011 வரையிலான காலகட்டத்துல வழங்கப்பட்டுச்சு. அதாவது பொங்கலுக்கு தேவையான பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், முந்திரி, இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே வழங்கினாங்க. அதன் பிறகு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஜெயலலிதா வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு, அதாவது 2011 இருந்து 2016 வரையிலான அந்த ஆட்சி காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, இப்போ பொங்கல் பரிசு தொகுப்பை வந்து ஒரு சில பொருட்களை குறைச்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ₹100 ரொக்கம் கொடுத்தாங்க. அதன் பிறகு மீண்டும் வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்த போது என்ன பண்ணாங்கன்னா, 500 அந்த ₹100 ரொக்கத்தை வந்து ₹500 கொடுத்தாங்க. எடப்பாடி வந்து முதலமைச்சரா இருந்தபோது என்ன பண்ணாருன்னா, இந்த தேர்தலுக்கு முந்தைய அந்த பொங்கல் அப்படிங்கறதுனால ₹2500 வந்து பொங்கல் பரிசு தொகுப்போட ரொக்கமா கொடுத்தாரு. இது பல்வேறு தரப்பினர் வந்து வரவேற்பு தெரிவித்தாலும் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க. குறிப்பா அப்போதைய எதிர்கட்சியா இருந்தா ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, கொரோனா காலகட்டத்துல மக்கள் வந்து ரொம்ப பொருளாதாரத்துல நலிவடைந்து இருக்காங்க, பல பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு, பல பேருக்கு வந்து வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால இந்த ₹2500 பத்தாது, ₹5000 கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை விடுத்தாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த பரிசு தொகுப்பு, இந்த இலவச திட்டங்களை கடுமையா எதிர்த்தாங்க பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும். பாஜக கடுமையா பல்வேறு இடங்கள்ல இதை பத்தி பேசினாங்க. இந்த மாதிரியான பொங்கல் பரிசு தொகுப்பு இதெல்லாம் வந்து தேர்தலுக்காண்டி பண்ணக்கூடிய விஷயம், இதெல்லாம் வந்து இது தவிர்க்கணும், இது இலவச திட்டங்களே மக்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் இந்த மாதிரி விஷயத்த தொடர்ச்சியா சொன்னாரு. மக்களை வந்து சோம்பியை ஏற்கிற மாதிரி இந்த இலவச திட்டங்களை கொடுக்குறாங்க, இதெல்லாம் தவிர்க்கணும், மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னா அவங்களே தேவையானதை வாங்கி தருவாங்க, நீங்க ஏன் அவளுக்கு இலவச திட்டங்களை கொடுக்குறீங்க, இந்த மாதிரி பணம் கொடுத்து எல்லாத்தையும் வந்து சோம்பேறி ஆக்கி அவங்கள வந்து இது பண்றீங்க, எதிர்காலத்தையும் இது பண்ணீங்க, நாட்டோட பொருளாதாரத்தையும் சீரழிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியும் சொன்னாங்க, பாஜகவும் சொன்னாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில மீண்டும் திமுக ஆட்சி அமைஞ்ச போது ஸ்டாலின் வந்து ₹5000 கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ₹1000 தான் கொடுத்தாங்க. அதுவும் வந்து தொடர்ச்சியா நடக்குமா அப்படின்னு பார்த்தா நடக்கல. கடந்த 2024 பொங்கலுக்கும் சரி, 2025 பொங்கலுக்கும் சரி, இந்த பொங்கல் பரிசு தொகுப்போட பணப்பரிசு கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. இது பாத்தீங்கன்னா கடுமையான ஒரு சர்ச்சையை உருவாக்குனுச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்பினர் வந்து பொங்கல் பரிசு தொகுப்போட கொடுக்கக்கூடிய இந்த இலவச வேஷ்டி சேலையும் திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க. பணப்பரிசை பண்ணிட்டு நிறுத்தல, இந்த இலவச வேட்டி சேலை கொடுக்கறதையும் நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. குறிப்பா திமுக கூட்டணியில இருக்கிற இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை இது தொடர்பா கடுமையான விமர்சனங்களை உருவாக்குனாங்க. பொங்கல் வேஷ்டி சேலையை வந்து நிறுத்தினால வந்து நெசவாளர்கள் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம இதையே நம்பி இருக்கக்கூடிய ஏழை பாலைகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது எப்படி நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. இன்னொரு பக்கம் என்னம்னா, இந்த பொங்கல் இலவச வேஷ்டி சேலைக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து இவங்க அமைக்கிக்கிட்டு பெரிய ஊழல் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு திமுக அரசு மீது வைக்கப்பட்டது. இது கடுமையான ஒரு சர்ச்சைகளை உருவாக்குனாலும் இது தொடர்பான பெரிய ஒரு விளக்கத்தை வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்கல அப்படிங்கிறதா உண்மை. இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7-8 மாதங்களே இருக்கக்கூடியதுனால வரக்கூடிய பொங்கலுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிடணும்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது
ரேஷன் அட்டை வைச்சிருக்க ஒவ்வொருவருக்கும் 5,000 ரூபாய் பணம் கொடுக்கணும் பொங்கல் பரிசு தொகுப்போட அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து ஸ்டாலின் எடுத்திருக்காரு. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டுல இப்போதைக்கு வந்து 2,20,00,000 ரேஷன் அட்டைகள் இருக்குது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது ஒரு 2,04,00,000 சம்திங் தான் வந்து ரேஷன் அட்டைகள் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் 4 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா ஏராள நபர்களுக்கு வந்து ரேஷன் அட்டைகள் புதுசா கொடுத்தாங்க. குறிப்பா அண்மையில் தொடங்கப்பட்ட மக்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தின் மூலமா வந்து பல்வேறு புதுசா விண்ணப்பிச்சவங்களுக்கு உடனடியா ரேஷன் அட்டைகள் கொடுக்கப்பட்டுச்சு. இதனால பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல ரேஷன் அட்டைகள் இருப்பவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2,20,00,000 அப்படின்னு சொல்லப்படுது. சோ இவங்க அனைவருக்குமே வந்து இந்த 5,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் பணம் தேவைப்படும். அதனால அதுக்கான நிதி ஆதாரத்தை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதி அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு. இது மூலமா வந்து ஒவ்வொரு ரேஷன் அட்டையும் 5,000 ரூபாய் கொடுக்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்குது. ஆனா தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல இதை அறிவிக்க முடியாது. அது பொங்கல் சமயத்துல வந்து இதை அறிவிச்சோம்னா அது வந்து கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகும். அது போக அது தொடர்பான நீதிமன்ற வழக்குகளும் தொடுக்கப்படலாம். அப்ப இந்த திட்டத்துக்கு வந்து சிக்கல் ஏற்படும். இன்னொன்னு பொங்கல் நேரத்துல வந்து இந்த தேர்தல் கமிஷன் வந்து சட்டமன்ற தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டாங்களாலும் அரசு புதிய திட்டங்களை எதையுமே அறிவிக்க முடியாது. அப்ப நம்ம நினைச்ச மாதிரி வந்து அந்த 5,000 ரூபாய் வந்து அறிவிக்கிறதோ இல்ல பணம் கொடுக்கறதோ சிக்கலாயிரும் அப்படிங்கறதுனால இந்த பொங்கல் பரிசு தொகுப்போட 5,000 ரூபாய் கொடுக்கறது தொடர்பான அறிவிப்பை வந்து தீபாவளி பண்டிகை அன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான ஏற்பாடுகள் ரொம்ப பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. தீபாவளிக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில அதுக்கு தொடர்பான நிதி ஆதாரங்களை ரெடி பண்ணிட்டு அது தொடர்பான அறிவிப்பை வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம வேறு பல அறிவிப்புகளையும் வந்து ஸ்டாலின் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா எலெக்ஷன் வர்றதுனால பாஜக வந்து பல்வேறு திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ அதுங்களுக்கு செக் வைக்கிற வகையில ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுல வேறு சில அறிவிப்புகளை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால கடுமையான ஒரு போட்டி இந்த இலவச திட்டங்களை அறிவிக்கிறதுல கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எதுவா இருந்தாலும் மக்களுக்கு நல்லதா இருந்தா அது சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.